மல்கியா மல்கியா 4, 5, 6வது வசனங்கள். வேதத்தில் மல்கியா, மலாச்சி சாப்டர் 4 வேர்டு 5, 6, அதாவது 5, 6வது வசனம். நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். தேவன் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவாராம். நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று அந்த ரெண்டு வசனங்களில் பார்த்தால் அனுப்புவேன் என்று கூறியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டு அவரால் பிரசங்கிக்கப்பட்டு அவரால் 1200 மேற்பட்ட 1500 வரையிலான செய்திகள், ஒரு புக், 2 புக், 3 புக், அது 1500 புக் செய்திகள் அளிக்கப்பட்டு வல்லமையாக எலியாவை போல பிரசங்கிக்கப்பட்டு எலியா போல செய்திகள் செய்யப்பட்டு எலியாவை போல கிரியைகள் செய்து அந்த ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று அனுப்பி அவர் பிரசங்கித்து இந்த உலகத்தில் கிரியை செய்து அவர் இறந்து விட்டார். தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. ஆனால் ஓரளவுக்கு இந்த உலக தலைவர்களை இப்போ, அதாவது கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட அந்த போதர்கள் பற்றிய தீர்க்கதரிசிகள், அந்த பெரிய பெரிய என்சைக்ளோபீடியா அதை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். வேத மாணக்கர்கள், அதாவது பைபிள் காலேஜ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்கள், இன்றைக்கு ஒரு 50 வயதுள்ள பைபிள் காலேஜ் படித்தவர்கள் அனைவருக்கு தெரியும். அவர் இறந்து விட்டார். கிட்டத்தட்ட 1950, 60 ரொம்ப செய்திகளை அது யார் என்று சொல்ல வருகிறேன். நான் இந்த பூமி சங்காரத்தில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை உங்களுக்கு தெரியும். சங்காரம் என்றால் என்ன தெரியுமா? சங்காரம் என்றால் ஒரு இருக்கிற அழிவிலே மோசமானது தான் சங்காரம். ஒருவரை அடிப்பது, நீங்கள் அடித்து விட்டீர்கள், அவ்வளோதான். அவருக்கு அது ஒரு சின்ன இது. அதே அளவு பாருங்கள், ஒருவரை திடீர்னு ஒரு நீங்கள் வெட்டீர்கள், கையோடு வெட்டீர்கள், அது முடிந்து விட்டது. அது சங்காரம் அல்ல. ஆனால் பாருங்கள், அது இன்னொரு சொல்லுவேன், உடைத்தல் என்றால் நொறுக்கப்படுதல். பாருங்கள், உடைத்தல், ஒரு செங்கலை நம்ம ஒரு உடை உடைக்கணும், ஒரு கல்லை வைத்து சுற்றி வைத்து வைக்கணும், அது வந்து உடைத்தல். நொறுக்கப்படுதல். பாருங்கள், அதை நையை நல்லா கொற்றி உடைத்து, அது பாருங்கள், ஒரு வீட்டுக்கு தளம்படுவதில் நல்லா உடைத்து எறிந்தது போல. அதுபோல் சங்காரம் என்றால் பாருங்கள், ஒன்றுமே கிடைக்காத அழிக்கப்படுவது தான் சங்காரம். சங்காரம் பண்ணு அழிச்சு ஒன்றும் இல்லாமல் அழிச்சு சங்காரம். அவன் குடும்பத்தில் அவன் ஆண்டு சொல்லியிருந்த சில விஷயங்கள் இடங்கள் சொல்லிப்பார். பழைய ஆகமங்களை பார்க்கும்பொழுது அவன் குழந்தைகள் ஒரு வயது குழந்தை இருந்தால் சரி, அவன் வீட்டில் உள்ள மாடுகள் எல்லாத்தையும் வெட்டி கொன்று அவன் வீட்டையும் எரிச்சிருக்கு. அதுதான் சங்காரம். அந்த சங்காரம் வரதுக்கு முன்னால் ஒரு இளைய தீர்க்கதரிசியை உங்களிடத்தில் அனுப்புவேன். மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுப்புவேன். அவன் வந்து பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களிடத்துக்கும், பிதாக்களுடைய விசுவாசத்தை பிள்ளைகளுக்கும் திருப்பான் அப்படின்னு ஒரு அடுத்த நிமிஷம் இருக்குது. அந்த தீர்க்கதரிசி யார் என்றால் பாருங்கள், அது 1950களில் 50 to 65 அந்த 15 வருடங்களாக அமெரிக்காவில் இந்தியானா என்ற இடத்தில் பிறந்து அங்கு பிரசங்கித்து வல்லமை கை செய்த வில்லியம் மரியன் பிரணஹாம் என்ற ஒரு மனிதர். அவரை நான் பாருங்கள், கடைசி காலத்தில் கொஞ்சம் விசுவாசிகளும் இருக்கிறார்கள். அவரை ஒரு தீர்க்கதரிசி, அந்த வேதத்தில் மல்கியா 4, 5, 6 சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி இவர்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், நான் அடிப்படையில் உண்மையில் நான் சொல்கிறேன், நான் ஒரு பெர்னாமிஸ்ட்னா பவுலிஸ்ட். எப்படி பவுலுடைய செய்திக்கு நேராக ஈர்க்கப்பட்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் ஒரு மனிதன் அனுப்புகிறார். அவன் மூலமாக இந்த கடைசி காலங்களில் பாருங்கள் ஒரு கூட ஜனங்களை சேர்க்கிறார். அது அந்த தீர்க்கதரிசி தான் வில்லியம் மரியன் பெர்னாமிஸ். அவரை பாருங்கள், அந்த செய்திகள் அதை விசுவாசித்தால் ஒழிய பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள், தேவனை அறியாமல் போய்விடுவீர்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி, வில்லியம் மரியன் பெர்னாம் ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் இந்த பெர்னாமிஸ்ட், அதாவது அந்த 1500 செய்திகளை கீழ் நீங்கள் ஈர்க்கப்படாவிட்டால் பாருங்கள், அந்த செய்திகள், அந்த அவர் செய்த கிரியைகள், நீங்கள் எளிய என்ன செய்தான், ஒரு குழந்தையை உயிரோடு எழுப்பினான், இறந்த குழந்தை எதை போல இவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அந்த செய்திகள் ஃபுல்லாகவே அந்த ஆவிக்குரிய செய்திகள், 1500 செய்திகள், 1200 1500 செய்தி ஆவிக்குரிய செய்திகள், அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்காட்டல் வழி அப்புறம் கடைசி நாளில் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். மனவாட்டி என்ற ஒரு ஜனத்தை எழுப்பது இந்த செய்தி தான். நீங்கள் இழுக்கப்படாவிட்டால் மனவாட்டி எல்லாம். அப்போ நீங்கள் பாருங்கள், புத்தியில்லாத கண்ணிகளாக இருப்பீர்கள். புத்தியுள்ள கண்ணியாக இருக்க வேண்டும் என்றால் பாருங்கள், இந்த செய்திகளில் இருந்த வில்லியம் பெர்னாமை பாருங்கள், நீங்கள் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் பாருங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள்.